வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு கேன் நம்பர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதோ சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கேன் நம்பர் கேட்கும். அதாவது வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், இதேமாதிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கேன் நம்பர் கேட்கும். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் குரோம் பண்ணிக்கங்க. அதில் மேலே பாருங்கள், சர்ச் கூகுள் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதில் டிஎன்இ சேவை அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் பாருங்கள், www.tenesevai.tn.government.in அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்கள், பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்புறம் கேப்சா கிடைக்கும். அதை போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி வரும். இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு பல ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெஜிஸ்டர் கேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் ஆதார் நம்பர் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் உங்களுக்கு கேன் நம்பர் வரும். அப்படி உங்கள் கேன் நம்பர் இல்லைனா உங்கள் மேலே பாருங்கள், ரெஜிஸ்டர் கேன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் டைப்பு ஆதார் நம்பர் கேட்குது. கம்பல்சரி உங்கள் ஆதார் நம்பர் அதில் டைப் பண்ணணும். அடுத்து டாக்குமெண்ட் டைப் 2, இதெல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட் நம்பரை கீழே டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கும். அதில் திருமதி, செல்வி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எதுவாக கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அப்ளிகன் நேம் கேட்கும். உங்கள் நேமை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க, தமிழ் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பாலினம் என்னவோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய திருமண நிலை, உங்கள் திருமண நிலையை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. அடுத்து உறவுமுறை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட், கார்டியன், மதர் நேம் இருக்குது. அதில் யாராவது ஒரு நேம் டைப் பண்ணுங்கள். அதில் தமிழ் டைப் பண்ணுங்கள். அடுத்தது மதர் நேம் இங்கிலீஷ் தமிழில் ரெண்டுமே டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது ரிலிஜியன், உங்களுடைய மதம், உங்கள் மதம் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய வேலை, உங்களுடைய ஆக்குபேஷன் என்னவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய கல்வி தகுதி டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது அட்ரஸ் கேட்குது. உங்களுடைய மாநிலம், உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வட்டம், கிராமம், நிர்வாக அலகு, இதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய டோர் நம்பரு, தெரு நேமு, ஸ்ட்ரீட் நேமு, இதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கீழே உங்களுடைய பின்கோடு கேட்குது, அது கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அட்ரஸ், தற்போதைய முகவரி. அடுத்து நிலையான முகவரி கேட்குது. ரெண்டு சேமாக இருந்தால் அந்த டிக் பாஸ் டைப் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நிலையான முகவரி கீழே டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கீழே கான்டாக்ட் டீட்டெயில் கேட்குது. உங்களுடைய மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் இதெல்லாம் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கீழே உங்களுடைய மெயில் ஐடி இதெல்லாம் டைப் பண்ணிக்கங்க.
எல்லாம் கம்பல்சரி உங்கள் மொபைல் நம்பர் வேணும். அதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கேட்குங்க. ஃபோனுக்கு ஓடிபி வரும், அதை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. கீழே பேங்க் டீட்டெயில் கேட்குது. உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் கொடுத்தப்பறம் உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். கேன் நம்பர் வந்து கிரியேட் ஆயிரும். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேனுங்களே, இதேமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றுக்கு ஒன்றே தெரிஞ்சுக்க நமது யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றுக்கு ஒன்றே அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.